14 வயசுடைய தரம் 10ஆம் ஆண்டுல படிக்கிற 2 பிள்ளைகளோட மரணம். முல்லைத்தீவு பகுதியே உலுக்கின ஒரு மரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆளுக்கால் வந்து அவங்கள பிடிச்சிட்டு அந்த ஸ்போர்ட்ல வந்து தாழ ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ 3ஆவதா படிக்கட்டுக்கு மேலே இருக்கிற பொண்ணு இதை பார்த்துட்டு குமுளமுனை கொட்டு பிள்ளையார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கிற ஒரு தீர்த்தக்கேணி. பிரதேசவாசிகள், அந்த இளைஞர்கள், அந்த கோயிலை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடி வராங்க. ஓடி வந்ததுக்கு அப்புறமா எப்படியோ அந்த ஸ்போர்ட்ல இருந்து அந்த ஒரு பொண்ணு இப்போ தீர்த்தக்கேணி அப்படின்னு சொல்லும்போது படிப்படியாக வந்து கீழே ஆழம் கூடிட்டே போகும். ஸோ அப்படி ஒரு படியில் அவங்க இறங்கி வந்துட்டு இருக்கும்போது தான் வந்து வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். நம்மளோட சேனலில் ரீசெண்டாகவே நிறைய வீடியோக்களை வந்து பார்த்துருப்பீங்க. இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை, குறிப்பாக வந்து இந்த வடகிழக்கு பகுதியில் அநியாயமாக சிறு வயதிலே நிறைய பேர் வந்து உயிரிழக்கிறது. ஸோ அநியாய உயிர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2009 காலப்பகுதியில் யுத்தம் நடந்தப்போ வந்து அவங்களே அறியாமல் நிறைய பேரோட உயிர்கள் வந்து பறிக்கப்பட்டிருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புறம் இருக்க, இயற்கை அனர்த்தங்கள் வந்து நிறைய பேரோட உயிரை வந்து காவு வாங்கிச்சு. இதெல்லாம் வந்து நம்மளை அறியாமல் போய்கிட்டு இருக்கிற உயிர். ஆனால் இந்த இடத்துக்கு போனால் நம்ம இதை பண்ணால் நம்மளோட உயிர் வந்து பறிக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த விபரீத முடிவுகள் எடுத்து பறிப்போகிறது தான் அநியாய உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு சம்பவம் வந்து இப்போ முல்லைத்தீவில் வந்து பதிவாகியிருக்குது. அதாவது வடமாகாணத்திலே இப்போ ரீசெண்டாக நிறைய சம்பவங்கள் இதே மாதிரி நடந்து இருந்ததை வச்சுக்கொண்டு நாங்களும் நம்மளோட சேனலில் வந்து பல வீடியோக்களை வந்து அப்டேட் தந்திருக்கோம். ஆனது இப்போ நாங்கள் கேள்விப்பட்ட இன்னும் ஒரு செய்தி, 14 வயசுடைய தரம் 10ஆம் ஆண்டில் படிக்கிற 2 பிள்ளைகளோட மரணம். ரொம்பவே அந்த முல்லைத்தீவு பகுதியே உலுக்கின ஒரு மரணம் அப்படி சொல்லலாம். ஸோ இந்த ஒரு மரணம் எப்படி நிகழ்ந்தது, இனிமேலும் இதிலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படி சொன்னால் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து காண்பிக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த இந்த ஒரு கிளிப், இது வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆலயம். அதாவது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், இலங்கையில் முல்லைத்தீவு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே கேள்விப்பட்ட பெயர். இது குறிப்பாக இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து 2009 காலப்பகுதியில் நடந்த பிரச்சனையை வச்சு கொண்டு தான் இலங்கையில் நடந்த சிவிலியன் பார் தான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட முல்லைத்தீவில் குமுளமுனை கொட்டு பிள்ளையார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கிற ஒரு தீர்த்தக்கேணி. ஸோ இந்த தீர்த்தக்கேணியில் வந்துட்டு 3 பெண்கள் வந்து இறங்கி நீராடுற மாதிரி செல்ஃபி எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது செல்ஃபியாக இருக்கலாம், அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோஸாக இருக்கலாம். ஸோ அதை வந்து எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். என்ன சொன்னால் நம்ம வந்து தூரத்து ஆங்கிளில் இருந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து வெறுமனே வந்து பார்க்குறோம். அவ்வளோ தான் வந்து அதில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டும் நம்மளாக வந்து தெரியுது. ஸோ இதை வச்சுக்கொண்டு நம்ம இந்த ஒரு முடிவுமே வந்து எடுத்துட முடியாது. நேரடியாக அந்த ஒரு ஸ்பாட்டில் இருந்து அந்த ஒரு விஷயங்களை வந்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படிங்கிறது வந்து சொல்லி எல்லாமே தெரியும். ஆனால் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து விசாரிக்கும் போது சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து சேரலாம், அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் வந்து மிஸ்ஸிங் ஆகலாம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நம்ம ஒன்றா திரட்டி அதை பார்க்குறப்போ வந்து 3 அந்த பெண் பிள்ளைகள், 3 மாணவிகள் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. போனதில் 2 பிள்ளைகள் அந்த தீர்த்தக்கேணி, அதாவது குமுளமுனை கொட்டு பிள்ளையார் தீர்த்தக்கேணிக்குள்ளே வந்து இறங்கி குளிக்கிற மாதிரி ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது கரையில் ஒரு பொண்ணு நின்றுருக்கா, அவள் தான் வந்து ஃபோனில் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி இப்போ தீர்த்தக்கேணிலாம் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், தீர்த்தக்கேணின்றதை தாண்டி மற்ற குளங்கள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே வந்து நிலங்களில் வந்துட்டு சீமந்தி நிலமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் வந்துட்டு அந்த கற்பாறைகளாக இருந்தாலும் சரி வந்துட்டு பாசி இருக்கும். ஸோ வந்து நம்ம நீராடுற போது வந்து பார்த்து நீராடணும். அந்த இடத்துல இருக்கிற பாசிகள் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஆபத்து. அதாவது அந்த பாசியில் வழுக்கி ரொம்ப ஆழமான பகுதிகளில் விழுறதுக்கும் சாத்தியம் இருக்குது. அதே பாசியில் வழுக்கி தரையில் நம்மளோட தலை அடிபட்டு மரணிக்கிறதுக்குமான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது. இதே வந்து ஓட்ட நீர், அதாவது தினமும் ஓடிட்டு இருக்கிற ஒரு நீர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பாசி இருக்கிறதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இது ஒரு தீர்த்தக்கேணி அப்படிங்கிறதுனால அவங்க நின்ற பகுதியில் வந்து பாசி இருக்குது. ஸோ வந்து இவங்க நின்று கொஞ்சம் கீழே இறங்கும்போது மேபி அவங்களோட கால் வந்து வழுக்கி அவங்க கீழே விழுந்திருக்கலாம் அப்படின்னு தான் சந்தேகிக்கப்படுது. ஸோ வழுக்கி கீழே விழுற அளவுக்குன்றதை தாண்டி இப்போ தீர்த்தக்கேணி அப்படின்னு சொல்லும்போது படிப்படியாக வந்து கீழே ஆழம் கூடிட்டே போகும். ஸோ அப்படி ஒரு படியில் அவங்க இறங்கி வந்துட்டு இருக்கும்போது தான் வந்து அந்த பாசி படியிலேருந்து இவங்கள்ட்ட கால் வந்து வழுக்கி கீழே வந்து விழுந்திருக்காங்க. ஸோ கீழே விழுந்தது வந்து ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டாங்க. இப்போ ஒருத்தர் வந்து பிடிச்சோன்னு சொன்னால் 2 பேருக்கு வந்து நீச்சல் தெரியுதா இல்லையா? ஸோ நீச்சல் தெரிஞ்சவங்களை கூட அந்த நேரங்களில் சப்போஸ் வந்து மரணிக்க செஞ்சிடும். ஆழமான பகுதி. அப்போ இப்போ அது 2 பெண்ணுக்கு
எல்லாருக்குமே வந்து நீச்சல் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். சப்போஸ் வந்து ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட ஒருத்தங்கள பிடிச்சா உண்மையிலே நீச்சல் தெரிஞ்சவங்க நீச்சல் தெரியாதவங்கள காப்பாற்றணும்னு சொன்னால் அவங்க எந்த வகையில் பிடிச்சு வந்து கரை வந்து சேர்க்கணுமோ அந்த வகையில் தான் பிடிக்க முடியும். நீச்சல் தெரிஞ்சவங்கள கூட நீச்சல் தெரியாதவங்க பிடிக்கக்கூடாத இடத்துல இருந்தால் பிடிச்சாங்கன்னு சொன்னால் நீச்சல் தெரிஞ்சவங்க கூட அந்த இடத்துல மரணிச்சு தான் ஆகணும். ஸோ அப்படியான நிறைய விஷயங்களை வந்து நம்ம உன்னிப்பாக வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் அந்த ஸ்பாட்டில் அவங்க 2 பேருமே ஆளுக்கால் வந்து அவங்கள பிடிச்சிட்டு அந்த ஸ்பாட்டில் வந்து தாழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ 3வதாக படிக்கட்டுக்கு மேலே இருக்கிற பொண்ணு இதை பார்த்துட்டு வேடிக்கையாக எல்லாம் இருக்க முடியாது. சப்போஸ் வந்து இவங்க விளையாட்டுக்கு படுறாங்களா இல்லை உண்மையாகவே இவங்க தாழ்றாங்களா அப்படிங்கிறது தெரியாமல் அவங்களும் கீழே இறங்குறாங்க. ஸோ இறங்கி அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காக வேண்டி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து இவங்களும் அந்த 2 பேரும் சேர்ந்து லைட்டாக இழுக்கிற மாதிரி தோணும். எப்படியோ அந்த ஸ்பாட்டில் இருந்து அந்த ஒரு பொண்ணு 3வது பொண்ணு வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டா, வெளியில் வந்துட்டா. மற்ற 2 பொண்ணுங்களும் வந்து தாண்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் தாண்டுறாங்க. மேலே வந்து அவங்களோட கை, காலை இது எந்த ஒரு அதாவது உடம்புல எந்த ஒரு அங்கங்களும் வந்து தெரியவே மாட்டேங்குது. ஸோ அது எல்லாமே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து ரொம்ப கிளியராக வந்து தெரியுது. அந்த அந்த சவுண்டோட அந்த 3வது பொண்ணு சடன்னு வந்து எந்திரிச்சு மேலே வராங்க. அதாவது படிக்கட்டுலேருந்து மேலே வந்து கூச்சலிட்டு சத்தம் போட்டு நிறைய பேரை வந்து ஹெல்ப்புக்காக கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த ஸ்பாட்டில் வந்து அவங்க கூப்பிட்ட உடனே வந்து யாருமே வரலை. கொஞ்சம் நிமிடங்கள் வந்து தாண்டி அதுக்கப்புறமா தான் வந்து அந்த ஊரை சேர்ந்த பிரதேசவாசிகள், அந்த இளைஞர்கள், அந்த கோயிலை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடி வராங்க. ஓடி வந்ததுக்கு அப்புறமா வந்து தாண்ட 2 பெண்ணையுமே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துடுறாங்க. ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வேறு விஷயம். சடன் வந்து அவங்க வந்து வைத்தியசாலைக்கு வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ கொண்டு போகிறதுக்கு இடையிலேயே முன்னாடியே இவங்களோட உயிரெல்லாம் வந்து போயிடுச்சு தம்பி. அதுக்கப்புறமா தான் வெறும் உடலை மட்டும் மேலே மீட்டெடுத்தோம் அப்படின்னு சொல்லி சில பேரும், கொண்டு போகிற வழியில் இருந்தேன் அப்படி சொல்லி சில பேரும், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் இருந்தேன்னு சொல்லி வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு நியூஸ்லேயும் வந்து ஒவ்வொரு விளக்கங்கள் வந்து வரும். ஆனால் கிளியராக தெரியல வந்துட்டு இப்போ மேக்ஸிமம் ஒருத்தங்களோட மூச்சு அதாவது உண்மையிலே நீச்சல் பயிற்சி எடுத்தவங்களை வந்துட்டு ஆகக்கூடியது மேக்ஸிமம் வந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அந்தளவுக்கு சில எப்படி சொல்கிறேன் 60 வினாடிகள் தான் நம்ம நார்மலாக வந்து தண்ணிக்குள்ளே வந்து மூச்சு அடக்கி வச்சுட்டு இருக்கலாம். சப்போஸ் வந்து ரொம்ப பயிற்சி பெற்றவங்களாக இருந்தால் 3 நிமிஷமோ 4 நிமிஷமோ வந்து இருக்கலாம். இந்த ஒரு பயிற்சியுமே இல்லாத இந்த பொண்ணுங்க வந்துட்டு 5-6 நிமிஷத்துக்கு மேலே மூச்சு பயிற்சிகள் எதுவுமே இல்லாமல் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ வந்து அந்த ஸ்பாட்டில் அவங்க தண்ணிக்குள்ளே 2 பேருமே வந்து இறந்துருக்கணும். இறந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களோட வடி வந்து மேலே எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு கோயில் அண்ட் கோயிலுக்குள்ள வந்து நம்ம எதுக்காக போகிறோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு எல்லாருமே அறிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். என்ன சொன்னால் இப்போ நம்ம ஒரு ஆலயத்திற்கு போனோம்னு சொன்னால் அந்த ஆலயத்திலே இப்போ அந்தந்த இடங்களில் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக வேண்டி சில போர்டில் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேபி வந்து நம்ம ஒரு ஆலயத்துக்கு உள்ளே போகிறோம்னு சொன்னால் வந்து ஆண்கள் வந்து மேலங்கின்று இல்லாமல் உள்ளே போகணும், பெண்கள் வந்துட்டு கல்ச்சர் ட்ரெஸ் அதாவது கலாச்சார உடுப்பை போட்டுட்டு உள்ளே வரணும் அப்படி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு தீர்த்தக்கேணி இருக்குன்னு சொன்னால் அந்த தீர்த்தக்கேணியில் வந்து முதல்ல இருந்துச்சுன்னு சொன்னால் வெளியில் ஒரு போர்டில் வந்து அழகாக வந்து காண்பிச்சிருப்பாங்க. இந்த இந்த கேணியில் வந்து குளிப்பதற்கு தடை, பாதுகாப்பு இல்லாதது, இதில் வந்து முதல்ல இருக்குது அப்படின்லாம் சொல்லி வந்து போர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் வந்து முதல்ல இல்லைன்னா கூட வந்துட்டு இது ஆழமானது இப்படி சொல்லி வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் எதை மென்ஷன் பண்ணி எப்படி இறங்குனாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது. பட் என்னை பொறுத்தளவுக்கு அந்த ஆலயத்தில் அந்த தீர்த்தக்கேணி மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் ஆலயங்கள் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் தீர்த்தக்கேணி இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ஆழமான இப்படி விபரீத முடியும் அதாவது குளிக்கிற மாதிரி இடங்கள், ஆழமான நீர் பகுதிகள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். என்ன சொன்னால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் கிட்ட தாய் தகப்பன் இன்னொரு விஷயத்த சொன்னாலும் அவங்க கேட்குற முடிவில் இருக்க மாட்டாங்க. எதை பண்ண வேணாம்னு சொல்கிறோமோ அதை தான் இப்போ இருக்கிற தலைமுறை பிள்ளைகள் வந்து பண்ணுங்க. ஸோ அந்த இதை பண்ணு அப்படி சொன்னால் பண்ணாதுங்க. அதனால் வந்து எதிர்மறையாக இருக்கிற பிள்ளைங்கிட்ட வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க இயலாது. ஸோ ஆகையினால அந்தந்த ஸ்பாட்டில் இப்போ என்னை பொறுத்தளவுக்கு அந்த ஆலயத்தில் வந்து அந்த தீர்த்தக்கேணிக்கு பக்கத்தில் ஒரு வாட்ச்மேன் இருந்திருந்தா இன்றைக்கி இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லையா அதை சுற்றி பெரிய ஒரு கம்பிகளால் வந்து சுற்றுவழி போட்டு அதை லொக் பண்ணி வச்சுருந்துருக்க, தேவையின் போதை மட்டும் அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. அதுக்காக வேண்டி நான் ஆலயத்திலேயோ ஆலயம் சார்ந்தவங்கள்லேயோ வந்து நான் தப்பு கூற முடியாது. என்ன சொன்னால் அன்னைக்கு இப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது வந்துட்டு இறந்த 2 பிள்ளைகளும் எதிர்பார்த்துருக்காது. இறந்த அந்த 2 பிள்ளைகளோட போயிருந்த 3வது பொண்ணும் எதிர்பார்த்துருக்காது. அந்த ஆலயத்தை சேர்ந்தவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த ஊரை சேர்ந்தவங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாலே வடமாகாணத்தில் வந்து நடந்த ஒரு சம்பவத்தை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். தாமரை குளத்தில் வந்து அந்த தாமரை பூ பறிக்க போனப்போ வந்து ஒரு பையன் இறந்துதான் வந்து. ஸோ இதுக்கு முன்னெல்லாம் வந்து 2.5 வருஷத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாலே நாங்கள் கூட வந்துட்டு யூடியூப்பில் ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ண ஒரு வீடியோ போட்டிருப்போம். 3 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப பழக்கமான எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட என்னோட வந்து ரேடியோவில் ஒர்க் பண்ண ஒரு அண்ணா வந்து இறந்தார் அப்படி சொல்லி. அவர் வந்து ஒரு மாஸ்டராக இருந்தார், அதாவது ஒரு ஆசிரியராக இருந்தவர். தாந்தா பகுதியில் வந்துட்டு தன்னோட ஸ்டூடெண்ட் அதாவது கிளாஸ் டியூஷன் கொடுத்த அந்த ஸ்டூடெண்ட் அவங்கள வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல ஃபன் பண்ணுறதுக்காக வேண்டி போயிருக்காங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்டில்
சமைச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமான்னு நினைக்கிறேன். பசங்க வந்து குளிச்சிருக்காங்க. அதாவது கூட போயிருந்த அந்த கூட்டிட்டு போயிருந்த பசங்க வந்து குளிச்சிருக்காங்க. அப்போ அவங்க ஒரு படகு மாரி ஒண்ணுல போய் அது வந்து கீழ மூழ்குனதும் பசங்க வந்து உயிருக்கு தள்ளாடுறத பார்த்துட்டு, இப்ப நான் சொன்னேன் எங்களுக்கு பழக்கமான அண்ணா அப்படி சொல்லி. ஸோ அவரு வந்து காப்பாத்துறதுக்கு உள்ள போயிருக்கார். ஆனா பசங்க எல்லாரும் சேர்ந்து அவர வந்து அமுக்கியிருக்காங்க. காரணம் வந்து அவர் வந்து நம்மள காப்பாத்திருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மாஸ்டர் வந்து பிடிச்சிருக்காங்க. ஆனா ஒரே டைம்ல எவ்வளோ வெயிட்ட ஒரு நீச்சல் தெரிஞ்ச ஆளா இருந்தாலும் தாங்கி பிடிச்சு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ யாராலயுமே அது முடியாது. ஸோ அத்தனை பசங்களும் சேர்ந்ததும் வந்து எல்லாருமே சேர்ந்து மொத்தமா கிட்டத்தட்ட 4, 5 உயிர்கிட்ட வந்து அந்த இடத்துல வந்து பறி போயிருந்தது. அதுக்கப்புறமா அவங்கள கரை சேர்த்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சிருந்தது, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்களோட உயிர் போயிருக்கு அப்படி சொல்லி. ஏன்னு சொன்னா ஒருத்தர் பிடிச்சு நகத்தாலலாம் கிழிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்தாங்க. அவ்வளவுக்கு மோசமான முறையில இந்த உயிர் சேதம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த 2 பொண்ணுங்களோட உயிரும் தவிச்சு துடிச்சு அந்த தண்ணிக்குள்ள போயிருக்கு. ஸோ இதுக்கு காரணம், பொறுப்பு யார் கூறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, பேரண்ட்ஸ் கண்டிப்பா வந்து இதுக்கு பொறுப்பு சொல்லி ஆகணும். ஏன்னு சொன்னா நீங்க வந்து பிள்ளைகள் எங்க போகுது, வயசு பிள்ளைகள், ஸோ அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு பேரண்ட்ஸோட முக்கியம். அண்ட் அது தாண்டி பேரண்ட்ஸ் இப்போல்லாம் சொல்கிறத வந்து எந்த அ ஒரு பிள்ளைகளும் வந்து இப்போ கேட்குறதில்ல. நான் சொன்ன மாரி இப்போ இருக்க தலைமுறைக்கு. ஸோ வந்து நீங்கள் இதெல்லாம் கேட்டே ஆகணும். என்ன சொன்னால் தாய் தகப்பன் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது உங்களோட நல்லதுக்கு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக புரிஞ்சாகணும். ஸோ இதில் 2 பேரும் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிள்ளைகள் வந்து சரியாக வந்து கண்டிக்காமல் பிள்ளைகள் எங்கே போகணும்னு சொல்லி ஃபாலோ பண்ணி பார்க்காம இருந்த தாய் தகப்பனோட பிரச்சனை ஒன்று. இன்னொன்று வந்து தாய் தகப்பன் என்ன விஷயங்கள் சொன்னாலும் நம்மளை நம்பி விடுறாங்களே, அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் வரணும் அப்படிங்கிறது இல்லாமல் வந்து கண்டதையும் சில விஷயங்கள் வந்து பண்ணிவிட்டு நம்மளே பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிப்படுற பிள்ளைகளும் வந்து கண்டிப்பா இதுக்கு பொறுப்பு சொல்லி ஆகணும். 2 பேர்த்தையும் வந்து தாண்டி அந்த ஸ்பாட்ல அன்னைக்கு அந்த ஆலயத்துல அந்த தீர்த்தக்கனை சுத்தி 4 பேர் இருந்திருந்தா இந்த ஒரு உயிர் சேதம் வந்து நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து மேபி நீச்சல் தெரிஞ்சவங்களா இருந்திருக்கணும். அண்ட் இதுக்கப்புறமாவாதாச்சு அந்த தீர்த்தக்கனிய சுத்தி படத்தோட பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த தீர்த்தக்கனின்றத தாண்டி இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் தீர்த்தக்கனிகள் இருக்குதோ, அங்க வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது கொடுத்தாகணும். நாங்க மறுபடியும் எங்களுடைய சேனல்ல இப்படியான சில விஷயங்கள் வந்து போடுறதுக்கான காரணம், இன்னைக்கு இந்த போய்க்கிட்டு இருக்க உயிர்கள் எல்லாம் அநியாயமா போயிட்டுருக்கு. நான் சொன்ன மாரி யுத்த காலத்துல எத்தனையோ பேரோட உயிர் போயிருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா இயற்கை அனர்த்தங்கள்னால எத்தனையோ பேரோட உயிர் போயிருந்தது. இப்ப இவங்களோட உயிரெல்லாம் போறதுக்கான காரணம் என்ன? நம்ம இறக்க போறோம், சூசைட் பண்ண போறோம் அப்படின்லாம் நெறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா 4 பேர் நல்லபடியா வாழ வச்சுட்டு போங்க. அது வேற விஷயம். ஆனா இந்த பொண்ணுங்க வந்து எதிர்பாராத ஒரு முறையில தான் அந்த ஒரு உயிர் போயிருக்குது. ஆனா ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், ஒரு விஷயத்த பண்ண போறோம் அப்படி சொன்னா பின் விளைவுகள் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பா வந்து கொஞ்சமாச்சும் யோசிச்சாகணும். எப்படி சொல்றேன்? உண்மையில ஒரு கையில வந்துட்டு நம்ம ஒரு எப்படி சொல்றது? ஸ்ப்ரே வச்சிருக்கோம். ஸோ அதில வந்து கொஞ்சம் நெருப்பு பட்டுச்சுனாலும், புஸ் அப்படின்னு சொல்லி பெருசா வந்து நெருப்பு வரும். ஸோ அந்த ஒரு ஸ்ப்ரேயர நம்ம இங்க பார்த்துட்டு, இங்க நம்ம நெருப்ப அமுக்கணும்னு சொன்னா, அந்த நெருப்போட அந்த ஸ்ப்ரேயர் சேர்ந்துச்சுன்னு சொன்னா, நெருப்பு எரியும். அதால நம்மளுக்கு பாதிப்பு வரும் அப்படி சொல்லி நம்ம அறிஞ்சு தான் ஆகணும். அ அதே மாரி இந்த விஷயங்களுக்கு போகணும்னு சொன்னா, இதுக்கப்புறம் பின்விளைவுகள் இப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சே ஆகணும். ஒரு விஷயத்த இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே சொன்னா, "நீ ஏன் வந்து எல்லாத்தையும் வந்து நெகட்டிவா யோசிக்கிற? அப்படி நடக்காது" அப்படி சொல்லி நெறைய பேர் சொல்லிட்டு போவாங்க. ஆனாலும் சில விஷயங்கள நம்ம முன்கூட்டியே யோசிச்சு தான் ஆகணும். அதான் நம்மளுக்கான ஒரு பாதுகாப்பு. ஏன்னு சொன்னா, இங்க எல்லா இடங்கள்லயும் வந்து நம்மளுக்கு எப்பவுமே பாதுகாப்புகள் வந்து தேடி வந்துர்றாது. என்ன சொன்னா, இப்ப ரீசென்ட்டா நம்மளோட சேனல்ல போட்ட ஒரு வீடியோ வந்து முதலை கடிச்சு ஒரு குடும்பஸ்தர் வந்து இறந்தார் அப்படி சொல்லி. ஸோ அந்த ஸ்பாட்ல அவருக்கான ஒரு பாதுகாப்பு இல்ல. அவர் வந்து தொழிலுக்காகத்தான் போயிருந்தார். தன்னோட குடும்பத்த பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக வேண்டி போயிருந்தார். ஆனாலும் வந்து அந்த ஒரு இடத்துல முதலையால அவரோட உயிர் போகப்போது, அன்னைக்கு போகப்போது அப்படிங்கிறது தெரியாது. ஆனா முன்கூட்டியே அந்த இடத்துல ஒரு முதலை இருக்கு அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியும். அது எவ்வளோ பெரிய ஒரு முதலை அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களோட வீட்லயும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்காரங்கள் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தன்னோட குழந்தை குட்டிகள, அ மனைவியெல்லாம் வந்து பார்த்துக்கொள்ளணும். தனக்கான ஒரு வாழ்வாதாரம் இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல வந்து போயிருக்காரு. ஸோ அந்த உயிர் போகும் அப்படின்னு தெரிஞ்சும் அவர் போயிருக்காரு. அப்ப அது என்ன சொல்றேன்னு வந்து எங்களுக்கு தெரியல. இப்ப எப்படித்தானே வந்து இப்ப தொழில் நிமித்தம் இப்ப கடலுக்கு போறவங்க வந்து உயிரோட திரும்புவாங்களா, மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா வந்து ஒரு நம்பிக்கையோட போறாங்க. ஏன் தன்னோட குடும்ப குட்டிகள எல்லாரையும் வந்து பார்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி தொழில் நிமித்தம் போறாங்க. ஆனா இப்பேற்பட்ட இளம் சமுதாயம் இந்த பிள்ளைகள் வந்து ஏன் கொஞ்சமும் இத பற்றி கரிசனை எடுத்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கன்னு சொல்லி எதுவுமே தெரியாது. நாங்களும் இந்த ஒரு வயசெல்லாம் தாண்டி வந்தவங்க தான். இப்ப இந்த பிள்ளைங்கள் பண்ற தப்பெல்லாம் வந்து நாங்களும் பண்ண நாங்கள் தான். ஸோ அதனால தான் சொல்றேன். அந்த வயசுல இருக்கும்போது நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மளுக்கு அது தப்புன்னே தோணாது. ஆ என்ன சொன்னால் இப்போ இந்த பிள்ளைகள் எப்படிலாம் போய் குளிக்கிறாங்க, எப்படிலாம் அந்த மரணம் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்ப நம்மளால யோசிக்கவே முடியாம இருக்கு. ஆனா நாங்களும் வந்து இந்த 13, 14, 12 வயசுலலாம் வந்து எங்கள்ட்ட பகுதியில ஏரின்னு சொல்லுவோம், ஆறுன்னு சொல்லுவோம், வாய்க்கால்ன்னு சொல்லுவோம். அப்படியான இடங்கள்லலாம் வந்து குளிக்க போயிருக்கோம். நிறைய வாட்டி. அதே வீட்ட தெரிய வந்து நிறைய வாட்டி அடியும் பட்டுருக்கோம். நிறைய வாட்டி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இது இது இப்படி நடக்கும். ஸோ அதெல்லாம் போகாதுன்னு சொல்லி. ஆனா என்னவோ தெரியல அந்த இடங்கள்லாம் குளிக்க போய் தான் நான் மேலே ஸ்விங் கத்துக்கிட்டேன். அதாவது நீச்சல் கத்துக்கிட்டேன். ஸோ நீச்சல் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து நான் ஏன் இப்ப இத சொல்ல வரேன். 12, 13 வயசுலலாம் நாங்க போய் குளிக்க போயிருந்தோம். நாங்களும் தப்பு பண்ணியிருந்தோம்னு சொல்ல வரதுக்கான காரணம், அது தப்பா இருந்தாலும் அந்த இடங்கள்ல
இடங்களில் நாங்கள் நீச்சல் பழகிட்டோம். அது இன்னொரு நன்மை வந்து போகுது. ஸோ அந்த இடத்துல சுற்றி குளிக்க வர பசங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள ஆல்மோஸ்ட் வந்து ஸ்விமிங் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து நாங்கள் குளிக்க போகிற பகுதி வந்து ஆழம் இல்லைன்னு சொல்லி நான் பச்சையாக நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆழமான பகுதி. ஆனால் ஸ்விமிங் தெரிஞ்சவங்க ஆழத்துக்கும் ஆழம் இல்லாத பகுதிக்கும் இடைப்பட்ட தூரத்தில் வந்து நம்மளை அந்த பக்கம் போக விடாமல் வந்து அவங்க தடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு பாதுகாப்பெல்லாம் இருந்தது. ஆனாலும் அது வெளியில் சொன்னாலும் வீட்டை சொன்னாலும் நீ போகிறது தப்புன்னு அப்படி சொல்லி கண்டிச்சு ஆவாங்க. உண்மையில கண்டிக்கத்தான் வேணும். கண்டிச்சாலும் நாங்களும் அதுலேருந்து கொஞ்சம் பிரேக் ஆகி வெளியில் வந்துட்டோம். ஆனால் அந்த இடத்துல நான் ஸ்விமிங் பழகியிருந்தேன். அதனால் இப்போது இப்படி பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் வந்து உண்மையில் படிக்கிற பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், டியூஷன் சென்டர்களாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், ஸோ இது எல்லா இடத்துலையும் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் வந்து டீச்சர்ஸ்மார் எல்லாருமே வந்து அடுத்தடுத்த தலைமுறையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த நீச்சல் பயிற்சியை கொடுத்தா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதாவது வெளிநாடுகள்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இப்போ 2.5 வயசு 2 வயசு 3 வயசுலலாம் வந்து குழந்தைங்களை தூக்கி ஸ்விம்மிங் பூலுக்குள்ள வந்து தூக்கி போட்டுருவாங்க. அந்த வீடியோலாம் பார்த்துட்டு என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லி நிறைய பேர் ஷாக் ஆவீங்க. ஆனால் அது அங்கே சின்ன வயசில் அந்த பிள்ளைகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கப்படுது. நீச்சல் அப்படின்னா என்ன, நீச்சல் எதுக்காக பழகுறோம் அப்படிங்கிறதுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அது ஃபியூச்சரில் எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், வீடியோ பார்க்குற நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த பேரண்ட்ஸுக்கு தெரியும், அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்மாருக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதனால் ஒரு வீட்டில் இருந்து பிள்ளைங்க படிக்கும் வரைக்கும் ஸ்கூலில் வரைக்கும் அவங்களுக்கான நீச்சல் பயிற்சிகள்லாம் வந்து கொடுக்கப்படுது. நீச்சல் பயிற்சின்றதை தாண்டி சில நாடுகளில் இராணுவ பயிற்சி கூட ஒரு குறிப்பிட்ட எல்லை ஒரு வயசை தாண்டி வந்து சொன்னால் இராணுவ பயிற்சி கூட வந்து கொடுக்கப்படுது. அண்ட் அதை தாண்டி அனைத்து முகாமைத்துவம், அதாவது எப்படி சொல்கிற ஒரு அனைத்து நடக்கும்னு சொன்னால் சடன்னு நம்ம ஒரு டீமாக வந்து ஒன்றாக்கி ஒரு குழுவை அமைச்சு ஒரு ஒரு அந்த அந்த அனர்த்தத்துலேருந்து பாதிக்கப்பட்டவங்களை மீட்டெடுக்கிறதாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் நம்ம அந்த அனர்த்தத்துலேருந்து நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்றதா இருந்தாலும் சரி, அதிலேருந்து பாதுகாத்து கொள்றதுக்காக வேண்டி சில பயிற்சிகள் வந்து கொடுக்கப்படும் மற்ற நாடுகளில். ஆனால் நம்மளோட நாடுகளில் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப குறைவு. ஸோ இதெல்லாம் வந்து அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபியூச்சரில் அப்படி ஒரு நிலவரத்தை உண்டு பண்ணுவாங்களா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ்மார், நீங்கள் உங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு குறிப்பிட்ட வயசில் சின்ன வயசுலேயே வந்து நீச்சல்ன்றதை வந்தால் என்ன அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இங்கே பேரண்ட்ஸ்மாருக்கே நிறைய பேருக்கு வந்து நீச்சல் வந்து தெரியாமல் இருக்கலாம். அது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமா வந்து இருக்கலாம். அண்ட் வந்து பாடசாலையிலும் வந்து மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் பழகுறீங்க. அதாவது வாலிபாலாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் பழகுற நீங்கள் பிள்ளைங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு வயசில், அதாவது இப்போ கிரேட் 1லேருந்து 12 பட் A-level அது வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்துட்டு பயிற்சி கொடுக்கணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். அப்போ குறிப்பிட்ட எப்படி சொன்னால் கிரேட் 1க்கு வராங்கன்னு சொன்னால் அதுலேயும் அந்த நீச்சல் பயிற்சி இப்போ 1, 2, 3ஆம் ஆண்டு வரைக்கும் அவங்களுக்கான நீச்சலை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கிரேட் 10ல் வந்து அவங்க வந்து சரியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடையில் இருக்கிறவங்களுக்கு பழக்கணும்னு சொன்னால் டைம் போதாமல் இருக்கும். ஸோ வந்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 வந்து படிக்கிறவங்களுக்கும் கிரேட் 10th படிக்கிறவங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்விங்கை பழக்கி அவங்க ஓகேவா இருக்காங்களா அப்படிங்கிறது வந்துட்டு பாடசாலை மட்டத்தில் வந்து பார்க்கலாம். ஸோ பாடசாலை மட்டத்தில் வந்து இதுக்கு அரசாங்கம் வந்து சப்போர்ட் பண்ணுதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னால் அரசாங்கம் பண்ணாதா அப்படிங்கிறது தெரியாதுன்னு நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். ஸோ அந்த ஊரில் இருக்கிறவங்ககிட்ட கலெக்ஷன் பண்ணி ஒரு ஸ்விம்மிங் பூலில் கொண்டு வாங்க, அந்த இடத்துல வந்து நீச்சலை பழக்குங்க. இது ரொம்பவே முக்கியம். ஆகையினால இதை வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும்னு சொன்னால் வெளிநாடுகளை போல் நம்ம நாடுகளில் வளர்ச்சிகள் எத்தனாம் ஆண்டில் வந்து உருவாகும் அப்படி சொல்ல தெரியாது. என்ன சொன்னால் இப்போ நான் இருக்க மாட்டேன், எனக்கு கீழே இப்போ அடுத்த சமுதாயம் வந்து அந்த சமுதாயம் இருக்குமா அப்படின்னு சொல்ல தெரியாது. என்ன சொன்னால் இளைஞரோட வளர்ச்சியை பொறுத்த மட்டும் அப்படி தான் இருக்குது. அதாவது இப்போ மற்ற ஒரு நாடு எவ்வளோ வீதம் வளர்ந்து போகுது வேகமாக, அதிலேருந்து 10 வீதம் அப்படி வளர்ந்து வருதா அப்படிங்கிறது கூட எனக்கு டவுட். ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு ஸ்லோ மோஷனில் நம்ம நாடு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாகன இறக்குமதிகளாக இருக்கலாம், அந்த வாகனங்களோட விலைகளாக இருக்கலாம், மற்ற பொருட்களோட விலைகளாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கையில அவ்வளோ ஒரு பயங்கர மோசமான நிலையில் வந்து நம்மளோட நாடு வந்து கொஞ்சம் கீழ்நிலையில் தான் இருக்குது. ஸோ இது வளர்ந்து வருது அப்படிங்கிறது வந்து எப்படின்னு வந்து தெரியாது. நான் என்னெல்லாம் பேசப்போ எங்கெல்லாம் வந்துட்டு காரணம் உண்மையில் இந்த மரணத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன் இதெல்லாம் வந்து இப்படி ஒரு உயிர் வந்து பறிபோகணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு மரணம் வந்து நிகழ்ந்த இடத்த நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். முல்லைத்தீவு குமுளமுனை கொட்டு பிள்ளையார் தீர்த்தக்கணியில் இந்த மரணம் வந்து நடந்திருந்தது. இறந்த 2 பிள்ளைகளுமே வந்து பெண் பிள்ளைகள். 3 பேருமே வந்து பெண் பிள்ளைகள் தான் தீர்த்தக்கரைக்கு போயிருந்தாங்க. ஆனால் இறந்த அந்த 2 பிள்ளைகள் வந்துட்டு 14 வயசு கூடிய தரம் 10 படிக்கிற பிள்ளைகள். ஸோ இந்த பிள்ளைகள் வந்து எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவில் பூதவயல் மாமோலை அப்படிங்கிறது ஒரு ஊர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் சரியாக வந்து அந்த இடங்களில் எல்லா இடங்களும் வந்து தெரியாது. ஆனால் முல்லைத்தீவில் குமுளமுனை அப்படிங்கிற ஏரியா வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் கேள்விப்பட்ட ஒரு பேர் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். 3வது பிள்ளை வந்து நான் காப்பாற்றியே ஆவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பிள்ளைகளை வந்து பிடிச்சிருந்திருக்க. சப்போஸ் அந்த பிள்ளைகள் அந்த 3வது பிள்ளை வந்து இழுத்து அந்த இடத்துல 3 உயிர்கள் வந்து பறி போயிருந்திருக்கலாம். ஆனால் 3வது பிள்ளை எப்படியோ வந்து
ட்ரை பண்ணி மேலே வந்துட்டாங்க. வந்ததுனால தான் வந்து மற்றவங்களையும் வந்து உதவிக்கு கூப்பிடக்கூடியதாக இருந்தது. ஸோ இளம் தலைமுறைகள் உங்களுக்குன்னு சொல்லி நிறைய பொறுப்புகள் இருக்குது. உங்களோட தாய் தகப்பன், உங்களோட கூட பிறந்தவங்க, உங்களோட சமுதாயம் இது எல்லாத்துக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஏன்னா எடுத்து கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தங்களோட பொறுப்பு. ஸோ எடுத்து கொடுக்கலனாலும் கூட உங்களோட தாய் தகப்பன் வந்து உங்களோட என்ன எதிர்பார்க்குறாங்களோ மேக்ஸிமம் அதில் ஒரு 15-10% கொஞ்சம் இருக்க பாருங்கள். இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னால் எப்போயுமே ஒரு தாய் தந்தைகள் தங்களோட பிள்ளைகளோட உயிர் வந்து நல்லா இருக்கணும், அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்க நம்மளோட வழிகாட்டிகளாக இருந்து நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லித் தருவாங்க. ஸோ சொல்லித் தரும்போது அந்த விஷயங்கள் வந்து நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. ஸோ தயவு செய்து இளம் தலைமுறைகள் தாய் தகப்பன் சொல்கிறது, வயசில் மூத்தவங்க சொல்கிற பல விஷயங்களை வந்து கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படி சொல்லி நினச்சிக்கொள்கிறேன். அண்ட் அதை தாண்டி நீர்நிலைகள் பக்கங்களில் ஆபத்தான மற்ற இடங்களில் போகிறவங்களாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தில் முன்னாடியே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட சில கதைகளை வந்து கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போங்க. இல்லைன்னு சொன்னால் அவங்களோட பாதுகாப்போடைய வந்து அந்த இடத்துக்கு வந்து போங்க. அதுதான் பெட்டர். அண்ட் இந்த ஒரு வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இப்போ இப்படியான மரணங்கள் அதிகமாக வந்து இருக்கிறதுனாலவும் இந்த மரணத்துலேருந்து மற்றவங்களை வந்து எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஒரு வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ஒரு காணொலியில் வந்து நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் நான் பேசியிருந்தா அண்ட் வந்து வீடியோக்களை காண்பிச்சிருந்தா அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.